அட விடல தரிசு உங்க அண்ணன் தானே, எதுக்கு இம்பிட்டு கோவம்? நான் அதத்தால சொல்றேன். அண்ணன் தம்பி இப்படி பகையை காட்டினா நாளைக்கு பழி உணர்ச்சி மட்டும்தால மிஞ்சும் சொல்லிவிட்டேன். யாரு? நம்ம தரிசு தானே, என்ன கோவம்? ஊடுருவி வத்தா என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம், அதுக்குள்ளேயே சண்டையை போட்டு நிக்கிறியா? விட்ரா. என்ன வேணாலும் சொல்லிட்டோம். மல்லிய பொஞ்சாதி மாதிரியா? மாதிரி என்ன மாதிரியா? பொஞ்சாதியா தான். யாராவது பொஞ்சாதி மேல கை வச்சா சும்மா இருப்பாங்களா? ஏன் நீ சும்மா இருப்பியா? என்ன பெருசா நடந்து போச்சு? தரிசு மல்லிக்கு மாவு முறை தானே, மல்லி வந்தா பேசிக்கலாம். வந்தா என்ன வந்தா, மல்லி வந்தாச்சு, போய் சமாதானம் கொடுத்து. பார்த்துட்டு போறல, கூப்பிடல. மல்லி, மாமா எங்க இருக்கன்ல, என்ன அங்கிட்டு போற? நில்லு நில்லு புல. மல்லி, மாமனை கண்டுக்காம போயிட்டே இருக்க. என்ன கூப்பிட கூட போயிட்டே இருக்க? மாமன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையே. ஆமா ஜாமி, எனக்கு மரியாதை தெரியாதுதான். உனக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நல்லா தெரியும்ல. ஏதோ நேத்து தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். இந்த மாமாங்க டாக்டர் அம்மாவோட சேர்ந்து இந்த ஊருக்காக நல்லது பண்ண போறாங்களேன்னு. அதுக்குள்ள என் ஆசையில மண்ணள்ளி போட்டாச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, மறுஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ என் மனசுக்குள்ள வரவே கூடாதுன்னு அந்த சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஆனா நீ மட்டும் செய்யற தொழிலையும் கோவத்தையும் கூடவே வச்சு குடும்பம் நடத்து, சரியா? மல்லி, கொத்தமல்லி, இங்காரு இந்த கொஞ்சல் பேச்செல்லாம் ஒண்ணும் வேணாம். அடி கொத்தமல்லி, இங்காரு இது போல பேசி மயக்காத, சரியா? நானா மயக்கிற? மாமனை பார்த்து நீதான் புள்ள மயங்குற. இப்ப மட்டும் நல்லா பேசுற. உன் வேலையை விட்டுட்டு வந்து என்ன கட்டிக்கன்னு சொன்னா இந்த பூமியே முழுகுனாப்புல அமைதியா இருக்க. பேசிட்டு இருக்கோம்ல, எங்க போற? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போ. ஜல்லிக்கட்டு காலையே அடுக்கணும் புள்ள. நானு பசுமாடு, நீ ஏமாத்திரம். உன்ன வர வரைக்கும் எனக்கு வழி தெரியும்டி. இங்க வாழ. என்ன அடிங் அம்மே. மல்லி, நின்று. என்ன அம்புட்டு கோவம்? மல்லி, நில்லு புள்ள. மல்லி, என்னாச்சு? அங்கதான் இருக்கு. மல்லி, மாமன் நெஞ்சில சாய ஆசை தானே, வீணா என் பொய்ய சொல்லுற. ஆசைதான். உன் மேல சாயல்ல, உன் மேல பாய. மாமா மேல கோவம் இருக்க மாதிரி நடிச்சதானே. மாமா, என் மனசு நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன் மேல நான் எம்பிட்டு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீதான் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. சரி புல, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லிறியா? என்ன யோசிக்கிற? நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில சொல்லிட்ட. உன் பேச்ச நான் கேக்குறேன், அதுவே நீ சொல்லல. அடியே, வாழ்க்கை முழுக்க அந்த மாமா பேச்ச தாண்டி கேட்டாகணும். சொல்லிட்டேன், கேளு. எனக்கு என்ன பயம்? அப்படி என்னத்த நீ கேட்க போற? மலே, நில்லு புல. மலே, என்ன பதிலே காணோம்? அப்ப மாமா தான் ஜெயிச்சு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது, நான் தான் ஜெயிச்சேன். நில்லு புல. மலே, 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 கொத்தமலே. மலே, 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 எங்கடே இருக்கா? மலே, 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 போங்களே, எப்பவே உங்களுக்கு விளையாட்டு தான். மல்லிய பயமுத்த சொன்னா என்ன பயமுத்துறீங்க? அது இல்ல சூரி, மல்லிய மறுபடியும் பயமுறுத்தினா மல்லிய நீ அப்படி இப்படி அதனால அதை பயமுறுத்தினேன். தோப்புக்குள்ள இருந்து நீ மட்டும் வர, மல்லி எங்க? அவளை தேடிதான் நானே தோப்புக்குள்ள வந்தேன். எங்க போனானே தெரியல. மலே, மலே,
ஏய் மாமா கொத்தமல்லி எங்கடி போன? அவன் என்ன சின்ன பிள்ளையா? உன்னை சுத்தலிட நினைச்சிருப்பா. எங்க போயிருப்பா? வீட்டுக்கு தான் போயிருப்பா. நீ வண்டியை கலப்பல. அங்க நல்ல சத்தம் கேக்குது. போ போ பார்க்கலாம். போல 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 போல. அப்பா எந்திரிங்கப்பா. வாங்கப்பா. ஐயோ அப்பா சொல்றத கேளுங்கப்பா. இல்ல பாவம், வாங்கப்பா எந்திரிங்கப்பா. வயசானவன் விழுந்து கிடக்குறானே நினைச்சு தூக்குறியா? தயவு செஞ்சு போலாம். அப்பதான் நான் ஏய், வருவேன். நம்ம பெருசுடா. எந்திரிங்கப்பா. அதிகமா கஞ்சா குடிச்சிருக்காப்புல, அதான் நிலைமை தெரியாம கம்பம் காட்டுக்குள்ள விழுந்து கிடக்குறாரு. எந்திரிங்க. எந்திரிங்க. பார்வையில மாட்டால. கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஏ கருப்பே, ஒரு கை பிடி. பெருசா வீட்டுல கொண்டு போய் விட்டுடலாம். ஏய், சொல்றான்ல ஒரு கை புடுறா. நான் ஒரு கை பிடிக்கிறத பத்தி ஒண்ணு இல்லல்ல. நான் ஒரு கைய பிடிச்சா நீங்க எல்லாரும் மூக்க பிடிக்க வேண்டியது வரல. என்னல சம்மந்தம் இல்லாம பேசுற? எனக்கு வவுத்த கலக்குது, நான் வேலைக்கு போயிட்டு வரல. இல்ல நீ புடியல. வரமாட்டேன். டேய். ஏய், ஏய், பெருசு அமைதியா ஏரியா புடியல. வரமாட்டேன். ஏய், அதான் என் வீடு மாதிரி இருக்கு. இங்க வரக்கூடாதுந்தாண்டா அங்க விழுந்து கிடந்தேன். யோ பெருசு சும்மா புலம்பாதியா? இப்ப என்ன கெட்டு போச்சு, நீ ஏழரைய கூட்டுற? இந்த ஊருக்கே உன் பொண்ணு தானே டாக்டர் வர போறாங்க. ஏன் உன்னை பாத்துக்க மாட்டாங்களா? ஏய், எனக்கு பிரச்சனையே என் பொண்ணு தான். என்ன பிடிக்காத என் பொண்ணுக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் மண்ணுல போனாலும் பரவாயில்லன்னு இந்த மண்ணுக்கு பார்த்த வந்திருக்கா. அட உடு பெருசு. உன் மேல பாசம் இல்லாமல 8 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அறியாத வயசுல தெரியாம விட்டுட்டு போயிருப்பாங்க. இன்னும் அந்த கோவத்தோட இருப்பாங்க. உன் மேல உள்ள பாசத்தாலையும் இந்த ஊர் மேல உள்ள பாசத்தாலையும் தானே இந்த வீட்டை மருத்துவமனையா கட்டிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்மா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தி என்ன விரட்டுறீங்க? இம்புடு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கோம், ஒரு காபி தண்ணி கூட தர மாட்டீங்களா? காஃபி தண்ணி குடுக்கற அளவுக்கு இந்த ஊருக்கு ஒண்ணு நீங்க நல்லது செய்யல. எனக்கு காஃபி தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்ல. அம்மாடி, பெருசு சொன்னது சரியாத்தான் இருக்கு. என்ன விட்டுக்கோ எங்க மேல? உங்களை முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்போ பெருசு சொன்னதை நான் தான் நம்பல. என்ன இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க? பார்க்க மட்டும் இல்ல, பேசவே செஞ்சிருக்கோம்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே. என்ன கஞ்சா இருக்கா? சீக்கிரம் வர. சீக்கிரம் வாங்கிட்டுனா நிக்காத, கிளம்பு. தர்சு, அங்க கொஞ்சம் வந்து பாரு. புதுசா தொழில் பண்ண பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. பெருசு இந்த பொட்டலத்தை புடி. அவங்க நம்மளை பார்த்து விட்டா அந்த இடத்துல பயப்புலிங்க பறந்துருவாங்களே. அதுக்கு தர்சு என்ன யோசிக்கிற? வா, கட்டி கட்டி அடிக்கலாம். கட்டலாம். ஏய், கிளம்பு உலகா. ஏய், கிளம்புலே. கரையை காலி பண்ணு. கரையை மூடு. ஏய், கிளம்புலே. கிளம்பு. ஏய், பெருகிட்டாங்கல்ல. பெருசு நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். பெருசு உள்ள போ. அவனுங்களே ஆத்தி, என் பொண்ணு எங்க இங்கிட்டு வந்தா? ஹலோ இல்ல அடங்குல, ஆள் தெரியாம தானே கை பிடிச்சு இழுத்தாங்க. இந்த வாத்து கூட்டிட்டு போ. ஸ்டூபிட், நீ வா. இல்ல சவல வந்துட்டல. போ.
நாங்க இருக்கும்போது எங்களுக்கு எதிராக பொட்டலம் வைக்க வந்திருக்கீங்களா? அடிக்கிற அடியில உசுறு மொட்டனால மிஞ்சம், நனவு திரும்பாதுல. இல்ல எங்களை பெருசு கண்ணிலேயே காணோம். ஒரு நிமிஷம் இல்ல, கூட்டி வந்துடுறேன். வாழ மச்சாங்களை போய் பாரு. போங்கல, நீங்களும் உங்க பங்குக்கு போய் வாழ்த்துங்கல. பெருசு சண்டைய பார்த்து டவுசர் வேத்துருச்சா? ட்ரம்முக்குள்ள போயிட்டா? சண்டைக்கெல்லாம் யாரு பயந்தா? நான் பயந்தது என் பொண்ணுக்கு தானே. உன் பொண்ணா? அவன் எங்க இங்கிட்டு வந்தா? சென்னையில உன் மச்சான் வீட்டுல தங்கி படிக்கிறான்னு சொன்ன. நம்ம செய்த தொழில் பிடிக்காம தானே உன் மச்சான் வீட்டுக்கு போயிட்டானே. இப்ப அவன் எங்க இங்கிட்டு வந்தா? ஏல யாருல இவங்க? நம்ம ஊருக்கு வந்து நம்மளுக்கு எதிராக பொட்டலத்தை வைக்கிறது என்னன்னு விசாரிக்க இருப்பு. என்னல சமஞ்ச புள்ள மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த ஊருக்குள்ள கருப்பு பொட்டல வைக்கிறான்னு தெரிஞ்சும் பொறுப்பு இல்லாம வித்துட்டு இருக்கீங்களோ? உங்க ஊரு பொறுக்காம விட மாட்டாள இந்த கருப்பு. என்னப்பா புரியாத ஆளா இருக்கிற? என் பொண்ணு டாக்டருக்குள்ள படிக்கிறா. ஏதோ நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி அந்த டாக்டர் தொழில நம்ம கிராமத்திலே செய்வேன்னு அடம்பிடிச்சு இப்பதான பஸ் விட்டு இறங்கி நேரா உன்கிட்ட வந்து பேசினா. என்கிட்டங்க உன் பொண்ணு பேசுனா? அட என்னப்பா, சண்டைக்கு வரவனை இழுக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணு தானே சண்டைக்கு இழுத்த. புவி, இந்த சவலைய பாரு, உன்னதான் கட்டிப்பேன்றான். நீயே சொல்லு, நீ என்னதானே கட்டிப்ப? தர்சு வேணாம்ல, புவி என்னைய தாம்ல கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. அவ என்னையதான் கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க சண்டை போடாம ஒத்துமையா இருங்கடா. உங்க ரெண்டு பேரையுமே நான் கட்டிக்கிறேன். பாக்கலாம்ல, பெருசானதுக்கு அப்புறம் யார் அவ கட்டிக்கிறான்னு. பார்க்க தானே போறா அவ யார கட்டிக்க போறான்னு.